Hello designers, welcome to Easy Cut and Stitch channel. நம்ம இந்த சேனலில் ஃப்ரீயாக ஆரி கோர்ஸ் கற்றுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்லேருந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற வரைக்குமே நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாக ஒரு ப்ரோ லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி டே 1 ஆஃப் த கிளாஸ். இப்போது என்னென்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு, அந்த மெட்டீரியல்ஸ் நேம் வித் ப்ரைஸோடு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஆரி ஸ்டாண்டு, 18 இன்ச் ஃப்ரேம் ஆரி ஸ்டாண்டு. இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்குது. தென் வந்து அயன் ஸ்டாண்டும் இருக்குது. நம்ம உட்டன் ஸ்டாண்ட் நான் வாங்கி வச்சுருக்கிறது வந்து உட்டன் ஸ்டாண்டு 18 இன்ச் ஃப்ரேமு. பாருங்கள், இதிலே வந்து பாக்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி லெக்கு வந்து அயனில் கிடைக்கும், ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது. ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ப்ரைஸை பொறுத்து இருக்குது. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து 350. நீங்கள் பாக்ஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1000 வரைக்கும் போகும். இதோடைய ப்ரைஸ் வந்து 350. 18 இன்ச் ஃப்ரேம் ஆரி ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம 8 இன்ச் ஆரி ஃப்ரேம் ஸ்டாண்ட் பார்க்குறோம். இது வந்து நம்ம கையிலே ஒர்க் போடுறதுக்காக இந்த 8 இன்ச் ஃப்ரேம் ஸ்டாண்ட் தேவைப்படும். லைக் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம், இல்லை குட்டி குட்டியாக வந்து நீடில் ஒர்க் பண்ணுறோம், அப்போ வந்து இந்த 8 இன்ச் ஃப்ரேம் ஸ்டாண்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜரி த்ரெட்டு. இது வந்து கோல்டு ஜரி த்ரெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 25. இது வந்து பிராண்ட் வந்து A1 பிராண்ட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து சில்வர் கலரும் இருக்குது. நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு எந்தெந்த ஒர்க் போட போகிறோம், கோல்டு ஒர்க் போட போகிறோமா சில்வர் ஒர்க் போடுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜரி த்ரெட் வாங்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கற்றுக்க போகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 25. நெக்ஸ்ட் வந்து நைலான் த்ரெட்டு. இப்போ வந்து நைலான் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணி போடும்போது வந்து ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். த்ரெட் வெளியில் தெரியாது. ப்ளஸ் வந்து அதோடைய ஒர்க் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீவிங் த்ரெட்டு. இதை வச்சும் நம்ம ஒர்க் போடலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸோடைய கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீவிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டு. இதுவுமே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, தென் வந்து த்ரெட் ஒர்க் வந்து எங்கெங்கே தேவைப்படுதோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் வாங்கி வச்சுக்கணும் ஒன்று. நெக்ஸ்ட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு. எம்ப்ராய்ட்ரி த்ரெட் நம்மளுடைய ப்ளவுஸில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் போடும்போது தேவைப்படும். இது வந்து 5 ருபீஸ். ஒரு பஞ்ச் ஆஃப் நூல் வந்து 5 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நான் வாங்கிக்கிறது வந்து 80 கிராமில் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ருபீஸு. இதுலேயே வந்து 25 ருபீஸில் இருக்குது, 10 ருபீஸில் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதிலே வந்து B7000 க்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிறதுக்காக நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணியில் நினச்சாலும் மேக்ஸிமம் கீழே விழாது. இதுவே B7000 க்ளூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாஷ் பண்ணும்போது கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிறதுக்கு இல்லை ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னும் போது B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் ஒர்க், என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்குது, என்னென்ன பீடு இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் லைனாக. இது வந்து சுகர் பீடு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கோல்டில் இருக்குது, கோல்டு சுகர் பீடு. 10 கிராம் வந்து 18 ருபீஸு. இதுவே நம்ம பல்காக வாங்கும்போது நம்மளுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து 1/4 கேஜி இல்லை 1/2 கேஜி 1 கேஜி அந்த மாதிரி வாங்கும்போது 1 கேஜி வாங்கும்போது 250க்கு அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம இல்லை இப்போ தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 கிராம் அப்படி வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். 10 கிராம் வந்து 18 ருபீஸு. நெக்ஸ்ட் இது வந்து 4mm பீடு டல் கோல்டு. இதோட ப்ரைஸ் ஒரு பஞ்ச் வந்து 25 வரும். இதில் ஒரு 3 ரூஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 3mm பீடு. இதுவும் டல் கோல்டு. இதுவும் ஒரு பஞ்ச் வந்து 25 to 20. நெக்ஸ்ட் வந்து இது 2mm பீடு. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட். சுகர் பீடு, 2mm பீடு, 3mm பீட், 4mm பீட். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். டல் கோல்டு, கொஞ்சம் டார்க்கான கோல்டு. இந்த மாதிரி சில இடத்துல வந்து நம்ம காப்பர் ஒர்க் தேவைப்படுதுன்னா காப்பர் ஒர்க்குக்காக காப்பர் கலர் வாங்கிக்கலாம். இல்லை சில்வர் ஒர்க் போட போகிறோம் அப்படின்னா வந்து சில்வர் கலர்லேயும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட். என்னென்ன பீட்? சுகர் பீடு, 4mm பீடு, 3mm பீடு, 2mm பீடு. அதிலே வந்து காப்பர் இருக்குது, சில்வர் ஒர்க் இருக்குது. நம்ம டைப்ஸ் ஆஃப் கலர்ஸும் இருக்குது. நம்ம வந்து இப்போ கலர் ஒர்க் போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ், என்னென்ன கலர் ஒர்க்கு நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோமோ அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து இன்னும் வந்து பியர் பீட். இது வந்து பியர் பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. 4mm இருக்குது, 3mm, 2mm. இந்த மாதிரி நம்ம கோல்டில் இருக்க மாதிரி நம்ம ஒயிட் பியர் பீடும் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸு ஜமிக்கி ஒர்க்லாம் பார்க்கலாம். இது வந்து காப்பர் சீக்வன்ஸ். இதுலேயே வந்து கோல்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீக்வன்ஸ்லேயே வந்து கலர்ஸ் இருக்குது. இது வந்து பீகாக் கலர் நான் வச்சுருக்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. சில்வர் கலர். இது வந்து கட் பீடு. கட் பீட்லேயே வந்து டல் கோல்டு சின்ன சைஸு. இது கட் பீட் வந்து
இது வந்து பெருசு. நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸு. இதிலே வந்து வீட் பீட் இருக்குது. இதுவும் ஒரு பஞ்ச் வந்து 20 ருபீஸ். இப்போ சுகர் பீட் பார்த்தோம்ல, அதிலே வந்து சில்வர் கலர் சுகர் பீடு. இது வந்து ஒரு 10 கிராம் வந்து 20 ருபீஸ், 18 20 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்னது, தென் ஸ்கொயர் ஷேப்பில் பெருசு இருக்குது, திலகம் ஷேப் ஸ்டோன்ஸு. இது வந்து மிரர் ஒர்க் ஸ்டோன்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் போடும்போது என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டோன் தேவைப்படும், அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து செயின் ஸ்டோன் சொல்லுவாங்க. 1 மீட்டர் வந்து 20 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம நீடில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீடில் இருக்குது. இது வந்து த்ரெட் நீடில். இது வந்து ஒரு நீடில் வந்து 25லேருந்து 30. இது வந்து துலிப் பிராண்டோடது வாங்கியிருக்கேன். இதுலேயே நம்ம வந்து லோக்கல் பிராண்டில் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிராண்ட் ஆஃப் த நீடிலும் இருக்குது. இது வந்து ஒரு நீடில் வந்து 20 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ஸ் நீடில். இது வந்து பீட் நீடில். இதில் வந்து நம்ம நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்து பீட் ஒர்க் போட இந்த நீடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் நீடில் ஒன்று இல்லைன்னா கட்டர் இது வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து மார்க்கிங் சாக் பீஸ். இது வந்து ட்ரேசிங் பேப்பர், எல்லோ கார்பன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒயிட் கார்பன் ஷீட், எல்லோ கார்பன் ஷீட்டு, 2 வெரைட்டிஸ் ஆஃப் கார்பன் ஷீட்ஸ் இருக்குது. இந்த எல்லோ கார்பன் ஷீட் இது வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ தேவைப்படும் அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங் ட்ரேசிங் அப்போ தான் இதெல்லாமே தேவைப்படும். இப்போ பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ஆப்ளின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாத்து. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரில் கிடைக்கும். பிளாக் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி இந்த கலரில் வேணால் இருக்கும். இது 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கணும். டே 1 ஆஃப் த கிளாஸில் வந்து என்னென்ன பேசிக் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்த்தாச்சு. டே 2 ஆஃப் த கிளாஸ்லேருந்து நாளையிலேருந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது, நம்ம நாளைக்கு செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் ஹிப் பெல்ட்டுமே நம்ம போட கற்றுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் போட்ட ஆரி ஹிப் பெல்ட்டு, நெக்ஸ்ட்டு நான் போட்ட ஆரி ஹிப் பெல்ட்டு, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஒர்க் பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.